Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஏரி நிரம்பி உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரண்டாவது பெரிய ஏரியான உத்திரமேரூர் ஏரி 1200 ஆண்டுகளுக்கு முன் நந்திவர்ம பல்லவ மன்னரால் உருவாக்கப்பட்டது. இதற்கு வரைமேகன் தடாகம் என்கிற மற்றொரு பெயரும் உண்டு. 20 அடி ஆழம் கொள்ளளவு கொண்ட இந்த ஏரி முழுமையாக நிரம்பியதால் அதன் 18 மதகுகள் வழியாக வேடபாளையம், காக்கநல்லூர், முறுக்கேரி, நீரடி, குப்பையநல்லூர், காவனனூர், புதுச்சேரி, காட்டுப்பாக்கம், பட்டஞ்சேரி, ஓங்கூர் உள்ளிட்ட 18 கிராமங்களில் உள்ள 5600 ஏக்கர் பரப்பிலான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாநகராட்சி மேயர் கிட்டுவின் கார் ஓட்டுநரும் அவரது ஆதரவாளர்களும் தாக்கியதில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சாலையின் நடுவே நிறுத்தப்பட்டிருந்த காரை ஓரமாக நிறுத்துங்கள் என கூறியதால் ஆத்திரமடைந்த மேயர் கிட்டு ஆதரவாளர்களை ஏவி தன்னை அடித்ததாக ஆட்டோ ஓட்டுநர் வேதனை தெரிவித்தார். தாக்குதலில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மாநில நெடுஞ்சாலை மூலம் 8 கோடியில் அமைக்கப்பட்ட சாலை 6 மாதம் கூட ஆகாத நிலையில் திமுக ஆட்சியின் லட்சணத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. சித்தாலூர் ரவுண்டானா பகுதியில் இருந்து காப்புக்காடு வரை அமைக்கப்பட்ட 4 வழி சாலை ஏதோ நிலநடுக்கம் ஏற்பட்டது போல விரிசல் அடைந்து உள்ளது. எந்த நேரத்திலும் சாலை இரண்டாக பிளந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் ஸ்டாலின் அரசு சாலையை உடனடியாக சீரமைக்கவும், ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் வாகன ஓட்டிகளும் அப்பகுதிவாசிகளும் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மர்மமான முறையில் மாற்றுத்திறனாளி இறந்ததை தொடர்ந்து உறவினர்களும் கிராம மக்களும் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கல்மேடு கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி மோகன் சிதம்பரம் அருகே மண்டபம் கிராம வாய்க்காலில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இருசக்கர வாகனங்களை பழுது பார்க்கும் மாற்றுத்திறனாளி மோகன் மரணத்தில் மர்மம் இருப்பதால் அந்த பகுதி கிராம பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் இறந்து போன மோகனின் குடும்பத்துக்கு ஸ்டாலின் அரசு நிவாரண நிதி அளிக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இறந்து போயிருக்கிற மோகன் என்பவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதனால், ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் என்பதனால் அவருக்கு உரிய நிவாரணத்தை தருவதற்கு தமிழக அரசும் கடலூர் மாவட்ட நிர்வாகமும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வானூர் தொகுதிக்கு உட்பட்ட இருளர் பழங்குடியின வானூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி நிவாரண உதவிகளை வழங்கினார். அதிமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோகுல்ராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திமுக அரசால் கவனிக்காமல் கைவிடப்பட்ட இந்த பகுதி மக்களுக்கு அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள் மற்றும் வேட்டி, சேலை, போர்வை உள்ளிட்டவைகளை சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி வழங்கினார். இந்த நிகழ்வில் கிளியனூர் ஒன்றிய கழக செயலாளர் கராத்தே பக்தவச்சலம் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.